1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு ஒரே நாள்ல பிரதமர் அறிவிச்சாரே, அதிரடின்னு சொன்னாங்களே, அது அதிரடியா இல்ல நமக்கு மட்டும் விழுந்த அடியாங்கிறது தான் இந்த ஊழலோட பின்னணியே. ஒட்டுமொத்த நாட்டிலையும் புழக்கத்தில் இருந்த 84% நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவிச்சாரு. ஆனா அது பிஜேபியோட தலைமைக்கு தெரியாம செஞ்சாரா, கார்பரேட்டுகளுக்கு தெரியாம செஞ்சாரா? இப்ப வந்திருக்கிற செய்திகள் என்ன? பாஜக கட்சி தன்னோட கைவசம் இருந்த லிக்விட் கேஷை நிலம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுச்சுங்கிற விவரம் பின்னால தானே வெளியில வந்தது. குஜராத்தில் ஒருத்தர் பிட்காயின் மோசடியில கடத்தப்படுறாருங்க. அந்த பிட்காயின் மோசடியை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூம்பெர்க்குங்கிற பத்திரிக்கை ஆராய்ச்சி பண்ணுது. அப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, கொரோனா காலத்துல அந்த ஒரே ஒரு நபர் மோசடி சம்பந்தப்பட்ட பணம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 4500 கோடி. அதை பிட்காயினா மாற்றி பதுக்கி வைக்கிறார். தங்கத்தில், நிலத்தில், பிட்காயின்ல, பங்குகள்ல எப்படி வேணா மாற்ற முடியுங்கிற வசதி யாருக்கு இருக்கு? பெரும் பணக்காரங்களுக்கு தானே. அதனாலதான் அவங்க ஏடிஎம் வரிசையில வாசல்ல நிக்கல, வங்கி கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுக்கணும்னு வந்து தவிக்கல. ஆனா கல்யாணம் வச்சவன், காது குத்து வச்சவன், சின்ன சின்ன செலவுக்கு, மருத்துவ தேவைக்கு சொந்த காசை எடுக்கணும்னு நினைச்சவன் வங்கியில வரிசையில். புது நோட்டு அச்சடிக்கிறதுக்கு மட்டும் ஆன செலவுன்னு சொன்னது 12,000 கோடி ரூபாய். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 2000 ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு 18,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டுக்கு மட்டும், 500 ரூபாய் நோட்டு கிடையாது. ஆனா அந்த 2000 ரூபாய் நோட்டை இந்த மோடி ஆட்சி திரும்ப வாங்கிடுச்சு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, எதுக்கு அச்சடிச்சீங்க, எதுக்கு திரும்ப வாங்கினீங்க? இப்ப இந்த 18,000 கோடி யாரு தலையில எழுதப்பட்டது? இந்த 2000 நோட்டுகளை புத்தம்புது நோட்டுகளா கட்டுக்கட்டா பல பணக்காரங்க வீட்டில் பிடிச்சிங்களே, அந்த நோட்டு எந்த நபர்கள் மூலமா அவங்க கைக்கு போய் சேர்ந்தது? சேகர் ரெட்டி வீட்டில் கிடைச்சதே ரைடு, அதுல கட்டுக்கட்டா 2000 நோட்டு, அதே ஃப்ரெஷ் நம்பர் தானே. ஸ்டேட் பேங்கோட வங்கி அதிகாரிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் வரிசை பார்த்து வரிசை நம்பர் நோட் பண்ணி தானே பணத்தை கையில் கொடுக்குறீங்க. அப்போ இந்த பணம் யாராவது ஒரு பணக்காரனுக்கு போச்சுன்னா எந்த வங்கியிலிருந்து போச்சுங்கிறத ஒரு முறையாக விசாரிச்சிருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஏன் அந்த விசாரணையவே செய்யாமல் இன்னைக்கு இந்த பணம் கலந்துருக்குங்க? இப்போ அதை செய்ய முடியாதுல்ல. 3 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளியே வரும்னு சொன்னது பிரதமர் மோடி. ஆனால் நாட்டுக்கு அது வரல. ஏன்னா இப்போ வரி அதிகமாகுது, நமக்கு தேவையான செலவுகள் நம்மளோட வரி பணத்தில் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு வந்துச்சு? அது மட்டும் இல்லை, கருப்பு பணத்தை ஒழிக்கலை, தீவிரவாதத்தை ஒழிக்கலை, ஆனால் நாங்கள் டிஜிட்டல் பண வழிமுறையை கொண்டு வந்துட்டோம், இதனால் முறைகேடே நடக்காது அப்படின்னு பிரதமர் மோடி காதில் பூ சுற்றினார். தானே பேமெண்ட் கேட்வே ஃப்ராடுன்னு ஒரு செய்தி நீங்கள் தேடி பாருங்கள். டிஜிட்டல் முறையில் பணம் பரிவர்த்தனை பண்ணுற ஒரே ஒரு நிறுவனத்தில் ஃப்ராடுகள் மட்டுமே பல அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பணம் 16,180 கோடி ரூபாய். இந்த செய்தியை சாதாரணமாக ஒரு பக்கத்தில் ஒரு ஓரத்தில் செய்தியாக போட்டு கடந்து போகிறாங்கங்க. 16,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னா நாடு அதிர்ந்து இருக்க வேண்டாமா? எவனோ காசு. இன்னைக்கு பேடிஎம்ங்கிற நிறுவனம், அந்த நிறுவனம் வங்கி சேவையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு. பேடிஎம் நிறுவனம் எத்தனை கோடி பேர் பயன்படுத்துகிற ஒரு நிறுவனம். அதில் மணி லாண்டரிங்க்கு வாய்ப்பு இருக்கு, பண மோசடிக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்றாங்களே. இந்த 2016 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பண மோசடி டிஜிட்டல் வழியில நடந்திருக்கு? இன்னும் எத்தனையோ கேள்விகள் இருக்குங்க. ஆனா இந்த செல்லா நோட்டு அறிவிப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் தலையில் நடந்த மிகப்பெரிய ஊழல். ஆனா என்ன மிகப்பெரிய யானை இது. இதை தனி மனிதர்கள் விசாரிக்க முடியாது. ஆனா ஒரு அரசாங்கம் நிச்சயமா இதை விசாரிக்கணும். மோடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது.